நீங்கள் எப்போதும் சொல்கிறதுனே, இலக்கில்ல வெற்றி பயணம்தான் வெற்றி அப்படின்னு நீங்கள் எப்போதும் சொல்கிறது. இந்த பயணத்தை நீங்கள் இவ்வளோ ரசிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ரசிக்கிறதுனால தான் இந்த வெற்றி நடக்குதுன்னு நம்புறீங்க? பிடிக்கிறது ஒரு காரணம். பிடிச்சனால ரசிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சி வந்திருக்கோம். அப்புறம் நிஜமாகவே ஒரு நான் ஆல்மோஸ்ட் 365 நாளில் ஒரு 300 நாளாவது ஷூட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சபட்சம் 250 நாளாவது ஷூட்டில் இருப்பேன். ஷூட்டில் இருக்கிற அனுபவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் டிசிப்ளின்டாக வேறு இருக்கும். நைட் சீக்கிரம் தூங்கி ஆகணும், காலைல சீக்கிரம் எந்திக்கணும், 6 மணிக்காவது எந்திக்கணும். வேலைக்கு போகிறதுக்குல 6 மணிக்கு எழுந்துச்சி நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி வீட்டில் இருந்தால் ஒரு 10-11 மணிக்கு தூங்குவோம். பட் அங்கேனா இன்னும் 6 மணிக்கு எழுந்திரிச்சி அப்புறம் வந்து ஷூட்டில் இருக்கிறனால வந்து நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும், சிக்காயிடக்கூடாது, இல்லை ஷூட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அப்புறம் அந்த வேலை செய்யும்போது கிடைக்கிற டெய்லியும் சீன் கிடைக்கும்போது அது ஒரு 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 தனி மனுஷன் செய்கிற வேலை இல்லைல்ல, இவ்வளோ பேரோட சேர்ந்து செய்யணும்ல. நீங்கள் வந்து கேமராமேனு, டைரக்டரு, கோ ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மற்ற ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய வேலை அது நடக்கிறது. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன். அது ரசிக்கும் போதே வந்து மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் கிடைக்கிறது அதெல்லாம் போனஸ் தான். ஒரு படத்தின் வெற்றியோ அதுக்கப்புறம் வர்றதோ எல்லாமே போனஸ் தான். வேலையில் சுகம் கிடைக்கும் போதில் அது வந்து அது பெரும் சுகம்.